யாழிசை யாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? இப்போ பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம எவ்வளவோ கடின உழைப்பை கொடுப்போம், ஆனால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதை தெரியவே தெரியாது. நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினச்சி சலிச்சுக்குவோம். சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்படவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக மேலே போயிடுவாங்க. இது என்னது, இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 13 வயசு, படிப்பு போச்சு, வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அழுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கமடைஞ்சு ஒரு நாடக கொட்டக வாசலில் சொருகிற கண்களோட அமர்ந்திருக்கிறான் அந்த சிறுவன். அந்த சமயம் பார்த்து ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்கறதுக்காக வராரு. அப்போது அந்த பையன்கிட்ட அவரு, டேய் தம்பி, இங்கே கட்டிட்டு போகிற குதிரைகள் எல்லாம் காணாம போயிடுது, நீ இதை பார்த்துக்கோ, வரும்போது உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக தலையாட்டினான். ரொம்ப தெம்போட எழுந்திருச்சான். நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளியே வந்தார். வெளியே நிற்கிறது தன்னோட குதிரை தானா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுச்சு. குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பாக தொடச்சி வச்சிருந்தான் அந்த பையன். உடனே அந்த பணக்காரர் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்ச காசை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அவங்கிட்ட பணம் கொடுத்தாரு. சில்லறை கிடைக்கும்னு நினச்சவனு கையில் பணம். ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த பையன். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவங்களும் குதிரையை அவங்கிட்ட ஒப்படைக்க அதையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே குதிரலாயமே அமைச்சு உதவிக்கு வேலைக்கு ஆளமர்த்தி முதலாளியாவே மாறிட்டான் அந்த சிறுவன். அதோடு விட்டானா என்ன, நாடகங்களையும் கவனிச்சு பார்த்தான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிட்டான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டா போதும், குதிரைக்காரனும் குபேரன் ஆயிடலாம். ஆமாங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றவர்கள் வெற்றிகரமாக வலம் வருகின்றனர். இதுவே நிதர்சனம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.